ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு எக் மேக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இதுதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும் பொழுது இந்த மேக்ரோனி பாஸ்தாவை அதில் சேர்த்துக்குங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. 5 நிமிஷம் கழித்து மேக்ரோனி எடுத்து இது மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வடிகட்டி வச்சுக்குங்க. அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது பொடியாக நறுக்கி வச்ச அந்த ஒரு தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிடுங்க. அதை நல்லா கிண்டி முட்டை பொரியலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த இந்த 2 வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே இந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த இந்த 2 தக்காளியை அதில் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பவுல் கேரட்டை அதில் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 1 பவுல் கேப்சிகனையும் அதில் சேர்த்துக்குங்க. ஆயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது நல்லா வெந்த உடனே 1 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்துக்குங்க. அது கூட வேக வச்சு எடுத்துருக்கிற மேக்ரோனியை சேர்த்துக்குங்க. மேக்ரோனியை மசாலாவோட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பொடி மாசை அதில் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. சுட சுட சுவையான மேக்ரோனி எக் பாஸ்தா ரெடி. பார்த்தமைக்கு நன்றி.